எஸ்ஐஆரை செயல்படுத்த முடியாது என கூறி மம்தா பானர்ஜி மக்களை திரட்டி பேரணி செல்லும் போது திமுக அரசு ஒப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு இவ்வளவு தீவிரமாக எஸ்ஐஆரை செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு சீமான் அவர்கள். நீங்க சைலண்டா ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை மட்டும் பண்ணிட்டு எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்றதற்கு திமுகவினுடைய அனைத்து நபர்களும் களமிறக்கப்பட்டு விட்டார்களோ, நீங்க வரலாம் வேணாம், ஒரு வீட்டுக்குள்ளே நாங்க ஃபில் பண்ணி தந்துடுறோம் இப்படின்னு சொல்ற பல செயல்பாடுகளை செய்வதாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப சீமான் அவர்கள் கேட்டது என்னன்னா, ஒரு கண் துடைப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு எஸ்ஐஆர் இவ்வளவு ஸ்பீடா நீங்க செயல்முறைப்படுத்துறீங்களே, இதற்கான சூட்சமும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த தடவை திமுக ஜெயிப்பாங்களா இல்ல என்டிஏ ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் சீமான் அவர்கள் வேறு வகையாக ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அது என்னன்னா, பீகார்ல மகளிரின் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் அதே மாதிரியே 15,000 ரூபாய் வரை வங்கியில வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிடணும், இப்போ வங்கி கணக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோமா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் 15,000 ரூபாய் கிடைக்க போகுது மாசம் அந்த காசை மட்டும் நீங்க வாங்கி வச்சு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மாற வேண்டியதா இருக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் கேட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகிறது.